ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 8/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி திதி 9 மணி 1 நிமிடம் வரைக்கும். பின் திரையோதசி திதி. பூரம் நட்சத்திரம், கௌளவ கரணம், சித்த யோகம் கூடிய சனி பிரதோஷம். சூலம் கிழக்கு தென்கிழக்கு, நாளைக்கு 8 பரிகாரம் தயிர். இன்னைக்கு சனி பிரதோஷம். பிரதோஷம் அப்படிங்கிறது திரையோதசி கூடிய பிரதோஷ வேலையை தான் பிரதோஷம் சொல்றோம். மாசத்துல 2 டைம் திரையோதசி வரும். வளர்பிறை திரையோதசி, தேய்பிறை திரையோதசி. வளர்பிறை பிரம்மாவுக்கும் தேய்பிறை நந்திக்கும்னு சில சாஸ்திர நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் நந்திக்கு செய்யறாங்க. ஆனாலும் இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனை ஒட்டி வடக்கு பக்கமா பிரம்மா இருப்பார். அவருக்கு ஒரு தீபம் தாமரை தண்டுல நெய் தீபம் போடுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வார். இன்னைக்கு பிரம்மாவோட பிரதோஷம், நந்தியோட பிரதோஷத்தை விட பிரம்மாவோட பிரதோஷம். ஆனா பிரதோஷத்திலேயே சனி பிரதோஷம் மிகச்சிறந்த நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. 1000 பிரதோஷம் போன பலன், விரதமிருந்து போய் வழிபட்ட பலன் ஒரு சனி பிரதோஷத்துல கிடைக்கும். ஆனா பிரதோஷத்துக்கு போறங்க போது நீங்க அதுக்காக நிறைய நகைகளை அணிஞ்சிட்டு கூட்டத்துக்குள்ள போயிட்டு, யாராவது பெண்கள்ல கூட அந்த திருடர்கள் இருப்பாங்க, திருடிகள், அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. பொதுவா பொது இடங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு அசால்ட்டா நான் பேசிட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு தேவையில்லாத பேச்சுகள்லாம் பேசுறது கூட. சில பேர் நின்று பேசினாங்கன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா பொதுவாக அப்படி பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சேனல் மூலமா தான் சொல்லிக்கணும், நேரில் சொல்ல முடியாது. நண்பர்கள் அதை பேசிட்டு இருக்காங்க, நாம் நின்று இருக்கோம்னா அப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இது பொதுவாக சொல்றது மாதிரி ஆயிரும் நாம் இது சொல்றது மூலமா. இது நல்லது. ஆக ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பேசலாம். நீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். இந்த அபிஷேகத்துக்குரிய பொருட்களை எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்க முடியாட்டி கூட அந்த அபிஷேகம் அந்த முடிஞ்சு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கான அந்த பச்சரிசி, அதுக்கான இதெல்லாம் கொடுக்கலாம். நீங்க பால், அது அந்த அபிஷேக பொருள்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுல எந்த பொருள் உங்களால வீட்டில் இருக்கோ அதுக்காக அவங்க பேரிச்சம்பழம் ஒரு மாசத்துக்கு முன்னே அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செல்லேறின மாதிரி இருக்கு, கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்துடலான்னு கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் மகா பாவம். நிறைய பேர் அப்படித்தான் அந்த மாதிரி மிச்சம் இருக்கிறது கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி கடைக்காரங்களுக்கு சொல்றேன், இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்காதீங்க, கோயிலுக்கு அப்படியே எடுத்து கொடுக்காதீங்க. கோயிலுக்கு கொண்டு போனா கூட அந்த அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே பிரிச்சு கொட்டக்கூடாது. பிரிச்சு எடுத்து கிளீன் பண்ணி அப்புறம் தான் போடணும். சில பேர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்க்கரை இதெல்லாம் கொண்டு அவங்களாக கேட்காமே அப்படியே உள்ள போட்டு போயிடுவாங்க. அப்படி போடுறதுக்கு அனுமதிக்க கூடாது. ஒரு இடத்துல வச்சிடணும். அதுல முக்கியமா 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் அதை எடுத்து பிரிச்சு பார்த்து அது என்ன தன்மையில் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு போடணும். அதை பல பேர் சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி சர்க்கரை நிறைய வருதுங்கிறதுக்காக கொட்டக்கூடாது இஷ்டத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை ஒத்து வர்றதில்லை. அதனால எதுவுமே அளவா போடணும். மிச்சம் இருந்தா வச்சுட்டா இன்னொரு நாளைக்கு ஆகும். அதே மாதிரி நம்ம கோயிலிருந்து எதையாவது எடுத்துட்டு போகணும், ஏதாவது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்க நினைக்கிறத விட நாம உரம்பரைக்கு போனா வாங்கிட்டு போற மாதிரி கோயிலுக்கு நாம வாங்கிட்டு போகணும். சிவன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நான் சொல்றது ஏதாவது வாங்கிட்டு போகணும். நீங்க அப்படி வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தீபம் ஏற்றி வழிபடலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், அதோட நெய் தீபம் ஏற்றலாம். 3 சுற்று வலமாவும் 3 சுற்று இடமாவும் சுத்துவாங்க அந்த மாலை 4 to 6 பிரதோஷ காலத்துல. அதனுடைய மகிமை மிக சிறப்புக்குரியது. அதாவது தேவர்கள் நீண்ட ஆயுளோட சாகாவரம் பெற்று இருக்கிறதுக்காக அமிர்தத்தை உண்டா அது கிடைக்கும்னு இருக்கு. அதுக்காக ரொம்ப பார்க்கடலை கடையணும். கடைஞ்சாதான் அந்த மலையை மத்தாகவும் அந்த பாம்பு கயிறாகவும் வச்சு அதுல அசுரர்களும் இருந்தா தான் அது செய்ய முடியும். அசுரர்களும் சேர்ந்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆழகால விஷம் வரும். அந்த விஷத்தை யாராவது குடிக்கணும். அதை குடிச்சவங்க உயிரோடு இருக்க முடியாது.
அதை அரக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு துரத்துறாங்க. கொடுத்துட்டா நாமெல்லாம் இந்த உலகத்தில் எப்பவுமே நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அடுத்து வந்து அந்த அமிர்தம் வந்தால் நாம சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்போ அவங்க சிவபெருமான ஏதோ பிரச்சனைனா எல்லாருமே ஓடி போகிறது சிவபெருமான் கிட்ட தான். தலைவர் அவர் தானே, ஒரு ஊர் தலைவர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் முறையிடுற மாதிரி தான். அப்போ சொல்றாங்க அவர் வாங்கி அதை யாரோ குடிச்சு ஆகணுங்கிற ஒரு விதி வேறு இருக்கான். அவர் வாங்கி குடிக்கிறாரு. பார்வதி தேவி கழுத்தில் கை வைக்கிறாங்க. அந்த இடத்துல அது நின்றுச்சு. ஏன்னா உள்ள போகக்கூடாது. அது நீலகண்டனை பேர் பெறார். ஆக அவங்க இப்படி 3 சுற்று ஓடுறாங்க, இப்படி 3 சுற்று அவர் ஓடுறாங்க தேவர்கள். அதனால இப்பவும் அந்த சுற்று அது இந்த திரையோதசி கூடிய பிரதோஷ வேலையில் தான் அது நடந்துச்சு. அப்போ நாமும் அதே மாதிரி சுற்றும் போது அந்த நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை இறைவன் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மைகளை தருவார்னு ஒரு ஐதீகம் தான். ஆக இந்த இதே முறை வந்து காலங்காலமாக நடக்குது. அதாவது அந்த டைம் நடந்ததுக்கு அப்புறம் கூட தேவாதி தேவர்களும் இந்த கோவில்களில் வந்து வழிபடுறாங்க. இன்னைக்கு கூட போனீங்கன்னா சூட்சமமாக கண்ணுக்கு தெரியாத சில சித்தர்கள், ஞானிகள், தேவலோகத்திலிருந்து வரவங்க கூட இங்கே உங்களுக்கு அந்த இடத்துல வாங்க. மற்ற கோயிலில் வந்து இந்த சமய பூஜை நடக்காது. ஆக அந்த சுவாமிகளெல்லாம் இங்கே தரிசனம் பண்ண வருவாங்க. பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்கள் எல்லாம் சிவன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண வருவாங்க. அந்த சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி அபிஷேகம் நடக்கும்னா அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனும் இரவியும் தாண்டவம் ஆடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி கொம்புக்கு நடுவில் தான் சிவனை பார்ப்பாங்க. நிறைய பேர் முன்னாடி உட்காந்து தரிசனம் வைக்கிறத விட பின்னாடி இருந்து பார்ப்பாங்க. அது ஒரு முறை இருக்கு. ஆக அந்த வகையில் அந்த இறைவனும் இறைவியும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பல ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் அகலக்கூடிய பிரதோஷமாக இந்த பிரதோஷம் இருக்கு. கண்டிப்பா முடியலன்ட்டு கவலைப்பட வேண்டாம். நினைச்சாவே அவர் முடியாதவங்க இப்போ கால் வலிங்க நடக்க முடியல, என்னை யாரும் கூப்பிட்டு போக மாட்டான்னு ஒரு அம்மா இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் போக முடியாது, என்ன சாமி பண்றது அப்படின்னா, அம்மா நீங்க வந்து நினைச்சுக்குங்க, இறைவனை நினைச்சுக்குங்க, மனசுல அப்படியே அந்த அந்த காட்சியெல்லாம் நினைச்சுக்குங்க. அது கூட புண்ணியம்தான். முடிஞ்ச போங்க, முடியலன்னா அந்த மாதிரி நினைச்சுக்குங்க. இறைவனை அந்த நேரத்தில் பிரதோஷ வேலையில் நினைச்சிட்டு நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய் சொல்லிட்டே இருங்க. அப்போ அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றேன். இந்த ஜென்மத்தில் நீங்க வந்து போன ஜென்மத்தில் செய்த பாவங்களால இந்த ஜென்மத்தில் பிறப்புல நிறைய கொடுமைகளை சந்திச்சீங்க, நிறைய கஷ்டங்களை சந்திச்சீங்க, நிறைய நோய் நொடிகளை சந்திச்சீங்கன்னா அடுத்த பிறப்புல உங்களுக்கு வந்து நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை அந்த சிவபெருமான் கொடுப்பார். இந்த உடம்பை மாற்ற முடியாது. இப்போ அடுத்தது மாற்றும் போது நல்ல உடம்பை கொடுப்பாரு உங்களுக்கு. அதாவது இப்போ கட்டியிருக்கிற சேலை கொஞ்சம் கிழிஞ்சிருக்குன்னா அடுத்த சேலை நல்லா புதுசாக கொடுப்பாருன்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பு வந்து எப்படி சேலையை மாற்றி கட்டிக்குதோ, ட்ரெஸ் மாற்றி போட்டுக்குதோ, அந்த மாதிரி ஆத்மாவானது அந்த அந்த உடலை மாற்றி மாற்றி எடுக்கும். ஆக அடுத்த உடல் நல்லது கிடைக்கும் நமக்குன்னு சொல்றது. நிலை இல்லாதது இந்த உடல். இது போல பல உடல்கள் நாம் எடுக்கக்கூடும். அதுல அடுத்து வரக்கூடிய உடல் நல்லா இருக்கு. ஆனா சில பேர் சொல்றாங்க அவங்களாம் என்ன பாவம் பண்றான் அப்ப நல்லா இருக்கான்னு சொல்லி. அந்த பாவத்தினுடைய பலன் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பா. நீங்க கம்முன்னு இருங்க. நாயா பிறந்த ஒரு நாய் வந்து ஒரு முனிவர் வந்து வச்ச சாப்பாட்டு சாப்பிட்டதுனால அவர் மன்னர் வீட்டில் இளவரசியா பிறந்ததாமா. இதை கேட்டா நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி அதெல்லாம் ஞானத்து மூலமா சொன்னது. நம்புடா நம்புங்க, நம்மளேனா விட்டுருங்க, அதை பத்தி எனக்கு இல்லை, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். அதனால அந்த அடுத்த பிறப்பு வந்து மோசமான பிறப்பு கூட நற்பிறப்பா அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம செய்யறோம். எல்லாருமே நீங்க இப்ப பிழைக்கிறதுக்காகவே நீங்க கோயிலுக்கு போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தன்னை நெறிப்படுத்திக்கிறதுக்காக, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக, அடுத்த ஜென்மம் நமக்கு சிறப்பு அமையறதுக்காக கூட நிறைய பேர் போறாங்க. நான் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஞான பலமா இருப்பாங்க. வெளியே தெரியாது பார்த்தா. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீனத்தில் நட்பு, சந்திரன் சிம்மத்தில் நட்பு, செவ்வாய் மேசத்தில் ஆட்சி, புதன் மேசத்துல சமம், குரு கன்னியில நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்துல உச்சம், சனி தனுசுல சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுமணி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கும் திரிகோண சந்திரன் நற்பலன்களை செய்வார், ஆன்மீக நாட்டங்களை அதிகரிக்க செய்வார், நன்மைகளை உண்டாக்குவார், தீமைகளை விளக்குவார். ஆனா கடந்த கால பலவீனங்களால ஏற்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அது உடனே சரியாகுமா? சார் கடந்த 2 வருஷமா எக்கச்சக்கமா கடன் ஆயிடுச்சு சார், நீங்க இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இன்றைய பலன் இன்றைய முயற்சிக்கு நல்லா இருக்கும்.
எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? பண்ணியிருக்க கூடாது. பண்ணாமல் இருந்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது அன்றைய பலன்களில் நீங்கள் இன்னைக்கு இருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் நேர்த்தியாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை வராது. நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வண்டி நின்றுருக்கு, நிறைய லோடு போட்டிங்க, 10 டன்னுக்கு 50 டன் போட்டிங்க, ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு போட்டிங்க, வண்டி இழுக்கல, சேத்துல சிக்கிட்டு இழுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே நிறுத்தியிருந்தால் நான் ஆப்போசிட்டில் வர்றேன், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எல்லாம் இறக்கி வைங்க, உங்கள் வண்டி 10 டன் கெப்பாசிட்டி தான், அதனால் அதுலேயும் சேத்துல சிக்கியிருக்கு, 5 டன் இருந்தால் போயிடும், எல்லாம் இறக்கி வைங்கிற. இறக்கி வச்சா வரிசையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் என்னங்கிறீங்க? வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, உங்கள் பேச்சு கேட்டு இறக்கி வச்சு தப்பாக போச்சுங்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இழுக்கலையும் தெரிஞ்சதுக்கப்புறம் வண்டி ரைஸ் பண்ணி இன்ஜின் சீஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க போகும்? வண்டியே முடிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி போகும்? அப்படி இழுக்கலைன்னா அந்த மாதிரி அதுக்கு மேலே வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு தொழில் வகையில் போகிறோம்னா அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு திரும்ப வாங்கி உள்ளே போட்டு வந்து சுத்தமாக முடிய தான் செய்யும். அப்படி ஏன் பண்ணுறீங்க? அது யாரோட தவறு? கடவுள் அதுக்கு பொறுப்பு? நம்ம பண்ணிக்கிறதாங்க, கிரகங்களா அதுக்கு பொறுப்பு? நம்மளுடைய பேராசை தான் அத்தனைக்கும் காரணம். அந்த பேராசைகளை ஒழிக்கிறதுக்காக இறைவனை வழிபட சொல்றது. ஆக கடந்த காலத்தில் பலவீனம் இல்லாமல் இருந்தவங்க அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணி வச்சவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்காது, நல்ல நாள்லையும் நல்லா இருக்காது, கெட்ட நாள்லையும் நல்லா இருக்காது. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்ற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக எல்லா துறையினருக்கும் இருபாலருக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு வந்து அசுவனியில் பிறந்தவங்க நவகோள்களையும், பரணியில் பிறந்தவங்க அம்மனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கிய முடிவு எடுப்பீங்க. வீடு கட்டுறதுக்கான முடிவுகள் இருக்கு. அசையா சொத்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கு. பண பற்றாக்குறை ஏற்படும். ஆமாங்க, லிண்டர் மட்டும் போச்சுங்க, அதுக்கப்புறம் 2-3 மாசமா நிக்குது, என்னன்னே தெரியலைங்க, ரொம்ப கவலையா இருக்கு. நான் இருக்குங்க கவலைப்படுறீங்க, நான் அழிய போகுது, இது வரைக்கும் போட்டது ஓகே, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, நடக்கும். கொஞ்சம் மெதுவாக நடக்கட்டும், மெதுவாக தான் நடக்கணும். பில்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடாது. 100 வருஷம் 200 வருஷம் வாழ்கிற வீடு, 2-3 தலைமுறை இருக்கக்கூடிய வீடுகள் எப்பவுமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்து கட்டுங்க. அவசரப்பட்டு வேகமாக போகக்கூடாது. அதை நிறுத்தி கட்டும்போது தான் அந்த வீடு வந்து நல்லா க்யூரிங் ஆகும். அதுக்காக அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும். ஆனாலும் சில இடர்பாடுகள், சில சிரமங்கள் கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை சார். 2012, 13, 14 எல்லாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அந்த மாதிரி எப்போங்க சார் ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லா காலமும் கிடைக்காது. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். அதெல்லாம் இருக்கதான் செய்யும், இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க அம்மனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக கோட்சார நிலைகளில் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள். புதிய முயற்சி இருப்பீங்க. ஒரு தொழில் இருக்கு, இன்னொரு தொழிலுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஆனால் இந்த தொழில் நீங்கள் சரிவர செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்ததுக்கு போகலாம். இது சரியாக போயிட்டு இருக்கிற பட்சத்தில் இதிலிருந்து எடுத்து இன்னொன்றுக்கு போட்டு ரெண்டுக்கும் இடையூறு பண்ணிக்காம, ஒரு தொழில் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயே கொஞ்சம் படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணி போகிறது நல்லதுங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் இன்னைக்கு. இன்னொன்று, அதை விட பெருசாக போனால் நமக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கும், அப்படி ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்லாம் போகிறவங்க தான் நிறைய பேர் சிரமத்தை சந்திக்கிறாங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு 75 ரூபா இருந்ததுன்னா 25 ரூபா கடமாங்கலாம். ஆனால் 25 ரூபா வச்சுட்டு 75 ரூபா வாங்கக்கூடாதுங்கிற சிந்தனை இன்னைக்கு. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க பெருமாளையும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. கொண்டக்கடலை மாலை போட்டு கும்பிடலாம், நெய்தீபம் ஏற்றி கும்பிடலாம், மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து கும்பிடலாம், முல்லைப்பூ கொடுத்து கும்பிடலாம், அபிஷேகம் பண்ணி கும்பிடலாம், அன்னதானம் போட்டு கும்பிடலாம், கொண்டக்கடலை தானம் கொடுத்து கும்பிடலாம். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்காரு. அவரு போயிட்டு இருக்கிற சாரமும் பரவாயில்ல, செவ்வாயோட அற்புதமான நிலை பரவாயில்ல. குரு வக்ரமா இருக்கிறது சில நன்மைகளை ஏற்படுத்துது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய வேலைகள் இருக்கும், அது சம்பந்தமான சிந்தனை இருக்கும். பத்திரிக்கை கொடுக்க போகிறது,
மண்டபம் புக் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த சமையல் ஜாமான்கள் வாங்குறது, ஜவுளி எடுக்கிறது, நகைகள் எடுக்கிறதுன்னு சொல்லி மேக்கப் போடுறது, அதை அப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நினைக்கணும். ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பெண்களெல்லாம் ஆசைப்பட்டது, சொத்து கேட்டதை பற்றி அதிகமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் என்னங்கிறேன்னா, நம்ம பெற்றோருடைய அவங்க வந்த வழி, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்க வயசான காலத்தில் எப்படி இருக்கணும், அப்படி ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்கணும். நான் இப்போ எதையுமே நான் கட்டின சேலையோடு வந்தால் போதும், அதை கூட நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷமாச்சு அப்படியே தான் போயிட்டுருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் என்னமோ ஒரு மாதிரி பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி சொன்னா தானே தப்பாக போகும். நான் தெளிவாக இருந்துட்டு தான் அதை சொல்லணும். எனக்கு மனைவி வழியில் பெரிய சொத்து இதுவும் வேண்டியதில்லை. எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா போது, கட்டின சேலையோடு வந்தால் போதும், அந்த சேலை கூட நான் எடுத்து கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். ஒரு கல்யாண சேலை எடுக்கும்போது கூட கொஞ்சம் என்னை கூப்பிட்டு போகலாம். இல்லைன்னா அந்த காலத்துலலாம் 20 வருஷத்துக்கு முன்னே பெண்களை ஜவுளி எடுக்க போகிற அனுமதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, என்ன பிடிச்சிருக்கல, உனக்கு நிறைய சேலை எடுத்து கொடுக்குறேன், இன்னைக்கு சேலை கடை வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொத்து அவங்க அப்பா கையெழுத்து போடணும் கூட போய் கையெழுத்து போட்டுவான்னு சொல்லிட்டேன். அவங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு எதையுமே இது பண்ணிக்க வேண்டாம், கேட்க வேண்டாம். அவங்க மனசு எப்படியோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் போதும். சொத்தெல்லாம் இங்கே இன்னைக்கு இருக்குது, நாளைக்கெல்லாம் போயிடுது. நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும், இது சிந்தனை தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதனால எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு எத்தனையோ குடும்பம் சிரமப்படுதுங்கிறது வேற விஷயம். ஆனாலும் பொதுவாக கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். அதில் உங்களுடைய உழைப்பு மேலே உங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு எடுக்கிற காரியத்தை நீங்களே பிறர்கிட்ட சொல்லாமல் நீங்களே முயற்சி எடுத்து நீங்களே அதுக்கான யோசனை பண்ணி அதை எடுத்து முடிச்சிருவீங்க. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருக கடவுளை சஷ்டி கவசம் படித்து வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு வெள்ளருக்குல மாலையிட்டு வழிபடுங்க. 3 சுற்று வலம் இருந்து தோப்புகரணம் விட்டு வழிபடுது நல்லது. இழுத்தங்கை போடலாம், திஷ்டி எல்லாம் அதோட போயிடும். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க பெருமாளுக்கு துளசி மாலையும் கற்கண்டும் கொடுத்து வழிபட, தீபமேற்றி வழிபட சிறப்பு. விஷ்ணு சகசரநாமம் படிக்க தெரிஞ்சா படிக்கலாம். 2 சுற்று வலம் வரணும் பெருமாளை. சிவன் ஆலயங்கள், சைவ ஆலயங்களில் 3 சுற்றுகளும், வைணவ ஆலயங்கள் 2 சுற்றும் சாஸ்திரங்கள் இருக்கு. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக கோள்களுடைய நிலை எப்படி இருக்கு? நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்னா ஜென்ம சந்திரன் பரவாயில்லைங்க, முயற்சிக்கு உண்டான பலன்களை கொடுக்கு. ராசியாதிபதி பலம் பெறும்போது இன்னும் சிறப்பு பெறுவோம், அதை அப்ப சொல்லுவோம். இன்னைக்கு எடுக்கிற காரியம் கைகூடும், மறதி விலகும், உங்களுக்கு பிறருடைய ஒரு ஒத்துழைப்பு உதவி கிடைக்கும். அரசியல் உங்க பக்கம், அந்த காற்று உங்க பக்கம் வீசும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலையில இன்னைக்கும் கொஞ்சம் கூடுதல் செலவுகளுக்குரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இப்போ செலவுகள் அப்படின்னா நமக்கு யாராவது கொடுக்க வேண்டியிருந்தா கூட கொடுத்துடலாம், ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தா கட்டிடலாம், ஒரு வாடகை கொடுக்க வேண்டியிருந்தா கொடுத்துடலாம், ஒரு டியூ கட்ட வேண்டியிருந்தா கட்டிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு அந்த செலவுகள் ஆயிடுச்சு, இருந்தது செலவுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த கிரக நிலைகளுடைய வேறு தேவையற்ற செலவுகள் வராதுன்னு சொல்றேன். புதிய விஷயங்களை கத்துக்குவீங்க இன்னைக்கு. ஆனா உடல் கொஞ்சம் அசதி சோர்வை கொடுக்கும், அதுக்கான தீர்வும் இன்னைக்கு கிடைக்கும். ஓய்வு அவசியம்னு சொல்லும். உத்திரத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணியை வழிபடுங்க, 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லது. அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க, வெற்றிலை மாலை கொடுத்து வழிபடலாம்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கருடாழ்வார வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விஷாக 1-2-3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட பலம் பொருந்திய நிலை பரவாயில்லை. சூரியன் இருக்கிற இடம் பரவாயில்ல. சந்திரன் லாபத்தில் இன்னைக்கு சஞ்சரிக்கிறது போது செய்தொழிலில் கூடுதல் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள். இவ்வளவு நாள் 10 வருஷம் ஆச்சு இந்த கடை வச்சு, இன்னைக்கு மாதிரி லாபம் என்னைக்கு வரலன்னு சொல்ற மாதிரி வரலாம். பொதுவா இது நான் எல்லாருக்கும் பொருந்தும்ங்கிறத விட திசாபுத்தியும் வலுத்திருக்கிறவங்களுக்கு இது கூடுதல் பொருந்தும். திருமணம் போன்ற காரியங்கள் இருந்து வந்த தடைகள் அகலும். நீங்க செய்த பரிகாரத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவுகள் வந்து போகும். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க சரஸ்வதியும், விசாகத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயோட நிலைப்பாடு பலம் பெற்றிருக்கிறதுனால பூமி மேல இஷ்டம் அதிகரிக்கும். விவசாயத்து மேல கூட உங்களுக்கு இஷ்டம் அதிகரிக்கும். ஆனா விவசாயம் பண்ணா வாழ முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அது சரியா பண்ணா வாழலாம். அகல உள்றதை விட ஆழ உழுகணும். அதுல திட்டமிட்டு செயல்படணும். 1 ஏக்கரா தண்ணி பாயுதுன்னா 10 ஏக்கரா விதை விதைச்சா அது எப்படிங்க எல்லாமே சேர்ந்து கருகி போகும். நிறைய விவசாயிகள் அப்படி அது ஒரு வியாபாரத்தில் எப்படி பேராசையோ நிறைய எடுத்துட்டு வந்தா வித்தா நம்ம லாபம் சம்பாரிச்சலாம் எடுத்துட்டு வந்து நிறைய நஷ்டப்படுறாங்களோ வியாபாரத்தில், அந்த மாதிரி விவசாயத்திலையும் சரி இப்படி ஒரு மழை வந்துடும் ஒரு நம்பிக்கை, தண்ணி இருக்குன்னு தான் சார் பண்ண அப்படின்னு இருந்தா குறைஞ்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும். வெயில் காலங்களில் குறையும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி காலத்தில் விவசாயமே பண்ணலை. 6 மாசம் மழை, அதாவது ஆடியில மழை பெய்யும், விதை விதைப்பாங்க. ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் நல்ல மழை பெய்யும், அது நல்ல விளைச்சல் கொடுக்கும். கார்த்திகை மார்கழியில் அறுவடை செஞ்சு தையில தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க, சேமிச்சுக்குவாங்க தானியங்களை. இப்போ தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அந்த 6 மாசமும் வெயில் காலங்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மழை பெய்யாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தானியங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயில் விழாக்களை நடத்தினாங்க, குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்தினாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, விளையாடுனாங்க, ஊருக்கு போனாங்க, வந்தாங்க, விழாக்களை கொண்டாடினாங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லை, தினந்தோறும் விளையணும், டெய்லி நான் போடுவேன் விளையணும், அது மழை வரணும் டெய்லி வரணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது எப்படிங்க, இயற்கைங்கிற அமைப்பு எப்படி இருக்கோ, இருட்டே ஆகக்கூடாது, எனக்கு பகலாகவே தான் இருக்கணும், நான் மிஷின் ஓடிட்டே தான் இருக்கணும், நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா அதுக்கு என்ன பண்ணுவார்? இயற்கையோட ஒத்து போனா என்னைக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இயற்கையோட ஒத்து போகாதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இதை புரிஞ்சுக்கிற காலம் வரணும். அந்த வகையில் இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை மாற்றி எளிதாக்குவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள் இன்னைக்கு. சந்திரனோட போக்கு, தொழில் பற்றிய விஷயங்களை முக்கிய முடிவெடுப்பீங்க. கல்வியில முன்னேற்றம் கூடி வரும். இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்குல இன்னைக்கு சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறது மன நிம்மதியை கொடுக்குது. எடுக்கிற வேலைகள் எளிதாக நடக்குது, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. அந்த உடல் அசதி சோர்வு நீங்க பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கல்வியில முன்னேற்றம் கூடும், மறதி விலகும், வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அரசியல் கொஞ்சம் உங்களை ஒதுக்க பார்க்கும், அல்லது நீங்க ஒதுங்கி போக வைக்க அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். அதை போய் என்னப்பா ஆச்சு விடப்பா அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அசதி சோர்வு, சரி அவங்க தான் பதவி அடைகிறாங்க அடைஞ்சிட்டு போறாங்கன்னு, நான் மட்டும்தான் இருக்கணும் வேற யாருமே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் மாறும். சரி அவங்களும் அதுக்குரியவங்க தான் இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான். அது உங்க இயலாமையினால சில பேருக்கு அந்த மாதிரி வரும், சில பேர் இயல்பாகவே அந்த பெருந்தன்மையோட கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழல்களில் ஒன்றா எடுத்துக்கலாம். இதில் மூலத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை வழிபடுங்க, பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, உத்திராடத்தில் பிறந்தவங்க அருகம்புல் மாலையிட்டு
முருகப்பெருமானுடைய அண்ணனான விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்திலிருந்து குழப்பங்களை விளைவிப்பான். ஒன்று பண்ணியிருப்போம், பண்ணிருக்கூடாதுன்னு தோணும். 10 வருஷத்துக்கு முன்னே பண்ணுதுங்க அது அப்போ பண்ணிருக்கூடாது அப்படின்னு இப்போ பேசிட்டு இருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நடந்து முடிஞ்சது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பண்ணிருக்கூடாது, நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு சாப்பிட்டு அது நல்லா இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணியிருக்கணும்னு தோணும். வயிற்றில் இடம் இருக்காது. அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்காது. குழந்தைங்க கூட நினைக்குது, இந்த அப்பா அம்மா வயிற்றில் பிறந்ததை விட வேற அப்பா அம்மா வயிற்றில் பிறந்தது தான் நல்லா இருப்போம்னு நினைச்சா முடியுமா? அது எது யாருக்கு நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆனால் நல்லா இருந்தபோது அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். கொஞ்சம் சரியில்லைனாலே மனசு அப்படி அங்கேயும் இங்கேயும் நம்ம இழுக்கும். யாராவது பில்லி சூனியம் பண்ணி வச்சுட்டாங்களோ அதனாலதான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சில பேருக்கு. கிரக சுழற்சி மனித சுழற்சி அல்ல. இன்னைக்கு மனம் குழப்பத்தில் இருக்கிறதுக்கு காரணம் கிரக சுழற்சி தான். அப்ப என்ன பண்ணணும்? அது தெளிவாக பொறுமையா இருக்கணும், இறைவனை வழிபடணும், நல்லோரை 4 வார்த்தை கேட்டு நடக்கணும். இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சஷ்டி கவசம் படிச்சு முருகனையும் வழிபடும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் தான். சனி இப்போதைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல. ஏதாவது வேலை விஷயமா ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா கூட கிடைக்கும். ஆமாம் சார், வெளிநாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, திசாபுத்தி நல்லா இருந்தால் போகலாம், அதுக்கான அமைப்பு இருந்தால் போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் 20 வரைக்கும். அதை தாண்டிட்டா செப்டம்பர் அக்டோபரில் தான் அந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப கிடைக்கும். அது 2020 ஜனவரி வரைக்கும் அது வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும். உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சமீப காலத்தில் இந்த வருஷம் கடைசியாக அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு வார்த்தை இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் கடினமாக போகும். இருந்தாலும் இந்த சனியோட 11ஆம் இட சஞ்சாரம் சில நன்மைகளை ஏற்படுத்தும். இன்றைய கிரக நிலையில் இன்னைக்கு எடுக்கிற வேலைகள் உங்களுக்கு முடித்து கொடுக்கும் கிரக நிலைகள்னு சொல்கிறேன். கல்வியில் முன்னேற்றம் இருக்குது, கூடுதல் மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்குது. ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னா கூட, ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட ஓகே பண்ணுவாங்க. நீங்கள் நவகிரகங்களை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் வழிபடுங்க. சதயத்தில் பிறந்தவங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வடமாலை சாற்றி வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் புத்தி புத்திரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மாமன் அத்தை வழி, அதுக்குரிய கிரகம் போய் 6ல் மறைஞ்சிருக்கனால மாமன் அத்தை வழியோட சில சங்கடங்கள் ஏற்பட பார்க்க கோவப்படுவீங்க. அவங்க இல்லை அவங்க உங்கள் மேலே கோவப்படுவாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நாம செய்யறது நமக்கு பிடிச்சிருக்கானா அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்போ அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சாலே நம்ம கொஞ்சம் மாறிக்கணும். சார், அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே வாழ முடியாது, அதுக்காக பெரும்பான்மையினருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொல்றேன். ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க செய்யற விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்குது அல்லது உங்களுக்கு மட்டும் பிடிக்குது, 999 பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க விட்டுறது நல்லது. ஏன்னா அதுல ஏதாவது ஒரு பிழை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அத்தனை பேர் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க மட்டும் ஓட்டு போட்டுக்கிறீங்க, 1000 ஓட்டுல 999 ஓட்டு எதிராகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்களா என்ன காரணம் அப்படின்னு. எல்லாமே எனக்கு எதிராக இருக்காங்க, எல்லாருமே எனக்கு சரி பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாருமே உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிப்பீங்க இன்னைக்கு. அப்போ அதனால உங்களை என்ன மாற்றம், நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். உங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்குவீங்க. அந்த மாற்றம் நல்லதுக்கான மாற்றம்னு சொல்றேன். புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து
அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.